வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை இருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கு உண்டானதுங்க. நம்மளுடைய இந்த ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம், அதாவது இந்த 13-15 வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வளர்ச்சியில் இந்த ஆண்குறி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது தன்னுடைய ஆண்குறி நல்ல வளர்ச்சி அடையும் போது குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்னுடைய ஆண்குறி மட்டும் அதாவது வலது பக்கமோ இடது பக்கமோ இல்லை கீழ் நோக்கியே வளைஞ்சிருக்குங்க அப்படின்றவங்களுக்கு இது ஒரு அருமையான தீர்வுங்க. இந்த இயற்கை மருத்துவத்தில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த டாப்பிக்கே இதுதான். அதாவது தன்னுடைய ஆண்குறி மொட்டு வலது பக்கமோ இடது பக்கமோ கீழ் நோக்கியே வளைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது ஏன் வளையுது, எதனால் இது வளையுது, அந்த காரணத்தையும் நம்ம பார்க்கலாம். சரி, இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதுதாங்க இந்த வளர்லிங்க பட்டை, அதாவது வளர்லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்துலேருந்து இந்த பட்டையை எடுத்திருக்கேன். இந்த பட்டை நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த இருக்கு பாருங்கள், இந்த பவுட்ரு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பவுட்ரு, ஸோ அந்த பவுட்ரை இதுதான் இந்த பவுட்ரு நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு அதுலேருந்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத. சரி, இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த பட்டையை நல்லா கொண்டு சுத்தப்படுத்திட்டு அதை பவுட்ரு பண்ணிடுங்க. இந்த நம்ம சித்தர்கள் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இந்த மரத்துடைய பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வளர்பட்டை லிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளர்லிங்கம் தான் நிறைய பேர் இதை குறிப்பிட்டு கூறுவாங்க. வளர்லிங்கம் இது வளர்கிற பகுதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய மலைப்பகுதியில் இப்போ குற்றாலத்தில் அழகர் கோயில், மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகர் கோயில்லையும் குற்றால பகுதியிலையும் இது அதிகமாக இருக்குங்க. மலை சார்ந்த பகுதியில் இந்த மரம் நிறையா வளருதுங்க. இது நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரியலை அப்படின்னா பெரியவங்ககிட்ட கேட்டு நீங்கள் போய் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பட்டை மட்டும் போதும். அந்த பட்டையை கொண்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிட்டு இதை எப்படி ஆயில் ப்ராசஸிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ரெடி பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் அளவு தண்ணி, அது 150 ml இருக்குது. இந்த தண்ணி நல்லா கொதிநிலை வந்த பிறகு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கக்கூடிய வளர்லிங்க பவுட்ரை நான் ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டு இந்த தண்ணியோட நல்லா கொதிக்க வச்சு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிக்க வச்சு இது பாதியாக ரெடியூஸ் பண்ணிடுவேன். ஸோ 150 ml தண்ணி கிட்டத்தட்ட 50-60 ml அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த தண்ணி ரெடியூஸ் ஆன பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பவுட்ரை ஃபில்ட்ரு பண்ணி பவுட்ரு எடுத்து போட்டுடலாம் வெளியில். அந்த ஃபில்ட்ரு பண்ண தண்ணியில் அதனுடைய தன்மை எல்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த தண்ணியை திரும்பவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், பவுட்ரு தேவையில்லை. இந்த தண்ணியோட 50 ml அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 50 ml அளவுக்கு ஆலிவ் ஆயிலோட திரும்ப கொதிக்க வைக்கணும். ஏன்னா அந்த ஆலிவ் ஆயில் அந்த எண்ணெயில் தான் இந்த சத்து திரும்ப கொண்டு வர போகிறோம். நல்லா கொதிக்க வச்சு என்ன ஆயிரும்னா, தண்ணியெலாம் வேப்பராகி வெளியில் போயிடும். அந்த எண்ணெயில் இந்த அதனுடைய சத்தெல்லாம் வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஸோ இந்த எண்ணெயில் அந்த பவுடர்லேருந்து தண்ணியில் வந்த சத்து அந்த தண்ணியிலேருந்து இப்போ எண்ணெய்க்கு வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். இது ஒரு பாட்டிலில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்றது பார்த்தோம். ஸோ அந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவதுங்க, ஆயில் ஒரு 10-15 சொட்டு அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்களுடைய அந்த ஆண்குறி மேலே முழுமையாக தடவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஆயில் தடவின பிறகு மசாஜ் பண்ணணும். ஒரு 2-5 நிமிஷம் வரை மசாஜ் பண்ணணும். அந்த மசாஜோடைய மெத்தட் பின்னோக்கி இருக்கக்கூடாது. அதாவது நிறைய பேர் மசாஜ் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடு கொண்டு வாங்க, அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. மசாஜ் பண்ணணுன்னாக்கா ஃப்ரண்ட் சைடு வரணும். அதாவது இப்போ இந்த இடத்துல ஆண்குறி இருக்குன்னா பின்னந்தள்ளி மசாஜ் பண்ணக்கூடாது. முன்னாடி இந்த மாதிரி லேஸாக அப்படியே ரோல் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட் சைடில் அப்படியே கொண்டு வரணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணக்கூடிய இது மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா, ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த தோல் பகுதி முன்னாடி கொண்டு போகணும். அதாவது அப்ளை பண்ணிவிட்டு லேஸாக அப்படியே மசாஜ் பண்ணி முன் பகுதி கொண்டு போகணும். பின்னாடி இழுத்திங்கன்னா அந்த தோல் பகுதி திரும்ப பின்னோக்கி இழுத்து இன்னும் வளைய தான் செய்யும். ஸோ இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு முன்னோக்கி அப்படியே மசாஜ் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 3-5 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு காலையில் நைட்டு நீங்கள் தூங்கும்போது மசாஜ் பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் அசஸ்வாலாக எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ அது பண்ணுங்கள்.
நீங்கள் இது வந்து ஒரு 3லேருந்து 5 மாதம் வரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அந்த ஆண்குறி வளைஞ்சிருக்கக்கூடிய தன்மை வந்து நார்மலாக நேராக வந்துடுங்க. ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இந்த ஆயில் ரெடி பண்ணி அப்ளை பண்ண மெத்தட் சொல்கிறேன். இது ஏன் வளையுது அப்படின்ற அந்த மெத்தடையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதையும் நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போ ஏன் வந்து இந்த வளர்ச்சி அடையும் போது ஒரு சில பேருக்கு மட்டும் வந்து அந்த ஆண்குறி வளையுது, வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ நேராகவோ இந்த கீழ் நோக்கியே ஏன் வளையுது? நேராக வளர்ச்சி இருக்க வேணும், ஆனால் அதை வந்து எதனால் வளையுது அப்படின்றத பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் மெயில் பண்ணி கேட்டிருக்கீங்க. நான் சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிள் தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நவீன காலங்களில் தான் இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது ஏன் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அணியக்கூடிய உடைகள், இந்த உடைகள் வந்து இப்போ முன்னோர்கள், இப்போ உங்கள் தாத்தா காலத்துலேயும் சரி, உங்களுடைய அப்பா வந்து நல்லா வயசாயிட்டாங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க அணியக்கூடிய உள்ளாடை பார்த்தீங்கன்னாக்கா டவுசர் மாதிரி இருக்கும். அதாவது அந்த காலத்தில் பட்டாப்பட்டின்னு சொல்லுவாங்க, அண்டராயர் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஜட்டியை ரொம்ப டைட்டாக போட்டு ரொம்ப ஃபிட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெறும் பட்டி மட்டும்தான் இருக்கும். அந்த முழுமையாக கவர் பண்ணி டைட்டாக இறுக்கமாக வந்து கட்டின மாதிரி இருக்கும். அதுதாங்க, அதாவது ஒரு ஆண்குறி வந்து விரைப்படையும் போது நேராக விரைப்படையணும். அந்த ஜட்டி வந்து டைட்டு. இவங்க போடக்கூடிய அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிச்சபிள்னு சொல்லி நல்லா இறுக்கமாக வந்து பேண்ட்டு போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அந்த இரவு நேரங்கள்லையும் சரி பகல் நேரங்களையும் சரி அந்த ஆண்குறி விரைப்புத்தன்மை அடையும் போது நேராக விரைப்புத்தன்மை அடையணும். ஸோ அந்த விரைப்புத்தன்மையை வந்து இந்த 15லேருந்து 23 வயசு வரை நல்லா வந்து அப்பப்போ வந்து விரைப்புத்தன்மை இருக்கும். அப்போ அந்த விரைப்புத்தன்மை தொடர்ந்து ஆகும்போது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஜட்டியை இறுக்கமாக போட்டிருப்பாங்க, பேண்ட்டையும் இறுக்கமாக போட்டிருப்பாங்க. அது நேராக விரைப்புத்தன்மை அடையிறதுக்கு பதிலாக எப்பயுமே வளைஞ்ச மாதிரியே வந்து அந்த ஆண்குறி வந்து வளைஞ்சே இருக்கும், இறுக்கமான ஜட்டின்றதுதான். அது நாளடைவில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சியும் வளைகிறது தான். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். அதனால தான் வந்து நீங்கள் இன்னையும் வரையும் பாருங்கள், ஃபாரினில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு அவர்கள் வந்து ஜட்டியை வந்து டைட்டாகவே போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஜட்டி ஹாஃப் ஜட்டின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஜட்டியே போட்டிருக்க மாட்டாங்க. அண்டராயர் மாதிரி, அதாவது ஒரு சின்ன டவுசர் மாதிரி இருக்கக்கூடிய ஜட்டி தான். அந்த இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அந்த ஆண் மொட்டு பகுதி வந்து டைட்டாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா தெரியும். ஸோ இனிமேல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு ஜட்டியை டைட்டாக போடுறதோ, இரவு நேரங்களில் வந்து ஜீன்ஸ் பேண்டையும் போட்டு ஜட்டியும் போட்டு நல்லா டைட்டாக போட்டு படுக்கிறதோ இது பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த ஆண்குறி திரும்ப திரும்ப வளைய தான் செய்யும். ஸோ இந்த வளைஞ்சிருக்கதை நேராக பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இனிமேல் இந்த ஜட்டி கான்செப்டை மாற்றிக்கோங்க. உங்களுடைய பேண்ட்டை திரும்ப பழையபடி, ஏன்னா வந்து பழையபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய பேண்ட்டுனாலே காட்டன் பேண்ட்லாம் சும்மா ரொம்ப ஃப்ரீயாக காற்று அடித்தோம்னா உள்ளே காற்று போயிட்டு வரும், சர்க்குலேஷன் ஆகும், அந்த மாதிரி இருக்கும் பேண்ட்டு. இப்போ காற்று உள்ளே போகாது, தண்ணியும் உள்ளே போகாத மாதிரி இறுக்கமாக பேண்ட்டு போட ஆரம்பிச்சிட்டிங்க. இதனால தான் வந்து இந்த ப்ராப்ளமே வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.